31/5/2026 கடைசி தேதிங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் தெரிஞ்சுட்டு தங்களுக்கான ஆதாரோடு ஒருங்கிணைந்த அடையாள அட்டைய வாங்கி வச்சுக்கணும். பார்க்கிற யுனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகள்ல விவசாயிகள் இருந்தாலும் சரி, இல்லது உங்களது நண்பர்கள் விவசாயி இருந்தாலும் சரிங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. ஒவ்வொரு விவசாயியும் பலன் பெறணும். எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அடையாள அட்டை மூலம் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. உண்மையான விவசாயிகளுக்கு திட்டம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த அட்டையை எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, என்னென்ன தேவை, யார் யாரெல்லாம் எளிதாக வாங்க முடியும் தெளிவாக பார்க்கலாம். 2 பதிவாக போடுறேன். யுனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகள் முதல் பதிவு ரீல்ஸை பார்த்துட்டு தவறாமல் அடுத்த பதிவையும் பாருங்கள். இந்த முதல் பதிவில் இதை எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கைபேசி, அதாவது செல்ஃபோன்லேயே நீங்கள் வாங்க முடியும். கூகுளில் போய், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆண்ட்ராய்டு ஆப்பில் டிஎன் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். அந்த ஆப் மூலிமா உள்ளே போய் ஃபார்மர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வருங்க. மொபைல் நம்பரை கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமான தகவல், ஆதாரோடு இணைந்த மொபைல் நம்பரை அங்கே கொடுங்க. ஸோ ஓடிபி கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா என்ன கேட்கும், உங்களுடைய பட்டா, நீங்கள் பட்டா வச்சுருப்பீங்க இல்லைங்களா, இந்த விவசாய நிலம் என்னுடையது அப்படின்னு. அந்த பட்டாவில் யார் பேர் இருக்கோ அவங்கள தான் வாங்க முடியும். நிறையா பேர் பட்டாவை வச்சுருப்பீங்க, ஆனால் அப்பா பேர் தாத்தா பேருன்னு இருக்கும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கூட்டு பட்டா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதுக்கு தான் 2வது பதிவை பாருங்கண்ணே. இங்கே போட்டால் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ இப்போ சிங்கிள் பட்டாவாக இருக்கிறவங்க சிம்பிளாக வாங்கிக்க முடியும். டக்குன்னு அங்கே பட்டா, அதோடைய சர்வே நம்பர், அதோடைய உட்பிரிவு உள்ளே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, உங்கள் பேரில் இருக்கிறது, நடப்பில் இருக்கிறது, ஃபைனலாக பிடிக்காமல் இருக்கிறது, ரன்னிங்கில் இருக்கிற அக்கௌண்ட், இதை வச்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் மெசேஜ் வந்துடும். அட்டை அதுக்கப்புறம் வாங்க வேண்டியது வரும். அதுவும் எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருவரும் எப்போ வாங்கிக்கணுங்க, 31/5/2026 வாங்கிக்கணும். இது எனக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, மத்திய மாநில அரசுகளுடைய சேவை மையம் இருக்கு இல்லைங்களா, தமிழக அரசுடைய இ சேவை மையம், மத்திய அரசுடைய பொது சேவை மையம் சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர்னு இருக்குது. இங்கே அணுகுனீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கிறவங்க கூட பண்ணி கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட கூட அப்ளை பண்ணுங்கள். மத்திய மாநில அரசுகள் வைத்திருக்கிற பொது சேவை மையத்தில் இது கொஞ்சம் வீரியமாக நடக்கும். ஏன்னா அது நிறையா தொடர்ந்து அவங்க திட்டங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறனால நிறையா ப்ரௌசிங் சென்டர் எல்லோரும் இந்த நாலேஜ் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு விவசாயி நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தவறாமல் இதை பயன்படுத்திங்க, 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. இன்னும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இப்போது நடுத்தர வர்க்க மக்கள், ஏழை மக்கள் பலன் பெற தேவையானதை தேடி வைக்கிறேன். எல்லா துறைகள் சார்ந்தது யுனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகள் பயன்படுத்தி பலன் பெறுங்கள்.